அன்பு நண்பர்கள் வேண்டு கொண்டிருக்கிறேங்க. எத்தனையோ சினிமா பாடல் எண்ணற்ற பாடல் கேட்டிருப்போம். ஏன்னா அந்த ஒரு பாடல் எத்தனையோ குடும்பத்துல குடிக்காத குடிச்சிட்டு எண்ணற்ற பேர் வாங்குற சம்பளத்தை தண்ணியை வச்சு செலவு பண்ணிடுறாங்க. குடும்பத்துக்கு ஒரு பிரச்சனை இருக்க மாட்டது. அப்படிப்பட்ட ஒரு குடும்பத்தின் தலைவன் மது அறிவித்தால் அந்த குடும்ப சூழ்நிலை எந்த அளவுக்கு கீழே போகும் என்பதை எடுத்து வைக்கும் விதமாக ஆரைக்குடி மண்ணில் பிறந்த அருமை மாமா பாரதி கணேசன் எழுதிய ஒரு குடிகாரனை பற்றி ஒரு பாடல். ஒரு மனிதன் குடித்தால் அந்த குடும்பம் எந்த நிலைமைக்கு போகும் என்பதை எடுத்து காட்டும் விதமாக ஒரு பாடல். நல்லா கவனிச்சு கேட்பா. அடிச்சாலும் தந்தாய் மகனை குடிச்சாத்தானி இருக்கிறா தானுண்டியானாலும் காப்பாற்றும் தந்தாரும் புருஷனை குடிச்சாத்தானி இருக்கிறா. இந்த உண்மையை புரிஞ்சு உள்ளதை தெரிஞ்சு நடந்துக்கப்பா. குடிச்சா ஒரு நாட்டுல உனக்கு இப்ப மதிப்பிருக்கா. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்மறி ஆடு வச்சிருந்தேன். ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்மறி ஆடு வச்சிருந்தேன். அளவிலே வண்டி வச்சிருந்தேன். 5 ஏக்கரை நஞ்ச வச்சிருந்தேன். 4 மரத்தை வச்சிருந்தேன். 4 மரத்தை வச்சிருந்தேன். நல்ல குடும்பத்தில் பேரு வச்சிருந்தேன். தனையும் போச்சு முடியாடின நிலையாச்சு. அத்தனையும் போச்சு முடியாடின நிலையாச்சு. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்மறி ஆடு வச்சிருந்தேன். வாங்கி குடிச்சா என்னத்துக்காக? ஏன்னா நம்ம வாங்குற 300 ரூபாய்க்கு ப்ராஃபிட் தான் இருக்க முடியும். எல்லாமே முடிஞ்ச பின்னே குடலு வாணி வெந்தது. கைகாலு நடுக்குது பல குடும்பம் தெருவில் அலையுது. ஆடு வச்சிருந்தேன் மாடு வச்சிருந்தேன் 50 செம்மறி ஆடு வச்சிருந்தேன். அழகிலே வண்டி வச்சிருந்தேன். 5 ஏக்கரை நஞ்ச வச்சிருந்தேன். 4 மரத்தை வச்சிருந்தேன். நல்ல குடும்பத்தில் பேரு வச்சிருந்தேன். அத்தனையும் போச்சு முடியாடின நிலையாச்சு.
சொன்னா கேட்கிறா? முதல்ல நம்ம கேட்கிறோமா? நம்ம புள்ள நம்ம பெத்த உள்ள நம்ம சொன்ன பேச கேட்கிறீங்களா? வள்ளுவன் காந்தி சொன்ன வார்த்தைகளை மதிக்கிறேன். இனிமே யாரும் எங்க 4 பேர் போட பிடிக்கிறேன். ஆடி வச்சிருந்தேன், ஆடி வச்சிருந்தேன், 50 செம்மறி ஆடி வச்சிருந்தேன். ஊர் குலத்தான்பட்டி மதிப்புக்குரிய ராஜசேகரன் அவர்கள்